Hello friends, welcome back to Amazing DIY World. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா மேக்ரம் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஸ்லிங் பேக் எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். நிறைய பேர் வந்து மேக்ரம் கிராஃப்ட் வந்து போட சொல்லி என்கிட்ட கேட்டுட்டே இருக்காங்க. அதனால தான் வந்து நான் இந்த வீடியோ போடுறேன். இது வந்து ரொம்ப ஈஸியா போடக்கூடியது. நீங்க பிகினர்ஸா இருந்தாலும் ரொம்ப ஃபாஸ்டாவே போட்டுடலாம். இதோட எல்லா டீடைல்ஸுமே நான் சொல்றேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு மேக்ரம் கார்ட்ஸ் வந்து எங்க வாங்கணும் அப்படின்னு தெரியலனா எங்களுடைய வெப்சைட்ல நாங்களும் சேல் பண்றோம். அதுல நீங்க வாங்கிக்கலாம். இல்ல Amazon Flipkartலயும் கிடைக்கும். இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 3mm. நைலான் மேக்ரம் கார்டு தான் நான் யூஸ் பண்றேன். ஏன்னா பிகினர்ஸ்க்கு வந்து நைலான் கார்டு தான் வந்து ஈஸியா இருக்கும். ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாலும் பிரிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி லென்த் வந்து நமக்கு வந்து பத்தாம போச்சு அப்படின்னா கூட ஸ்டிக் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். லைட்டர்ல காட்டி ஸ்டிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஹைட்ல வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மேக்ரம் கார்டு வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இந்த பேக் போடுறதுக்கு ஆரஞ்சு கலர்ல ஒரு ரோல் எடுத்துக்கோங்க. ரெட் கலர்ல வந்து 2 ரோல் எடுத்துக்கோங்க. ஒரு ரோல் நான் எடுத்தேன், அதுக்கப்புறம் பத்தல, திரும்ப வந்து நான் வாங்க வேண்டியதாச்சு. அதனால நீங்க 2 ரோல் எடுத்துக்கிட்டீங்கன்னா பத்தாம போயிடும் அப்படிங்கிற எந்தவித பயமும் இல்லாம நீங்க வந்து 2 ரோல் எடுத்துக்கிட்டீங்கன்னா போட முடியும். இனி வந்து மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரெட் கலர்ல நீங்க மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இன்ஸ்டெப்ல மெஷர்மெண்ட் எடுங்க. ஸ்கேல்ல எடுக்க வேணாம். இன்ஸ்டெப்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் வந்து புடிச்சிட்டு இந்த மாதிரி 100 சென்டிமீட்டர் அளவு எடுத்துக்கோங்க. 100 சென்டிமீட்டர் அப்படின்னா 1 மீட்டர். 1 மீட்டர் அளவு எடுத்துட்டு அதை புடிச்சிட்டு திரும்ப ஃபோல்டு பண்ணுங்க. திரும்ப வந்து அதோட முடியிற இடம் வரையும் வந்துட்டு அந்த இடத்துல நீங்க கட் பண்ணிருங்க. 2 மீட்டர் ஆச்சு. 2 மீட்டர் தான் வந்து ரெட் கலர் கார்ட்ல மெஷர்மெண்ட். ஆரஞ்சு கலர்ல இல்ல, கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. ரெட் கலர்ல மட்டும் 2 மீட்டர் நீங்க கட் பண்ணிக்கணும். 2 மீட்டர் கட் பண்ணிட்டு அதே மெஷர்மெண்ட் எடுத்துட்டு அடுத்தடுத்த கார்ட்ஸ் வந்து நீங்க ரெட் கலர்ல கட் பண்ணிடணும். ரெட் கலர்ல மொத்தம் 28 கார்ட்ஸ் கட் பண்ணணும். இதே மாதிரி எல்லா கார்ட்ஸையும் ஃபர்ஸ்ட் ரெட் கலர்ல கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஆரஞ்சு கலர் வந்து கட் பண்ணலாம். ரெட் கலர் கார்ட்ஸ் எல்லாம் கட் பண்ண பின்னாடி அதை வந்து ஈக்குவலா ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கோங்க. எல்லா கார்ட்ஸும் ஈக்குவலா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரெட் கலர்ல எல்லா கார்ட்ஸும் கட் பண்ண பின்னாடி ஆரஞ்சு கலர் வந்து மெஷர்மெண்ட் எடுங்க. ஆரஞ்சு கலர் வந்து 1 மீட்டர் மெஷர்மெண்ட் எடுத்துட்டு கட் பண்ணிக்கோங்க. அதையும் 28 பீசஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கவனமா பாருங்க. உங்களுக்கு வந்து எந்த டிசைன் கலர் வந்து அதிகம் வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை வந்து 2 மீட்டர் எடுத்துக்கோங்க. கம்மியா வர டிசைன் கலர் வந்து கம்மியான மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இதுல வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ரெட் கலர்லயும் 28 பீஸ் தான், ஆரஞ்சு கலர்லயும் 28 பீஸ் தான். ஆனா ஆரஞ்சு கலர்ல 1 மீட்டர் தான் நான் எடுக்கிறேன், ரெட் கலர்ல 2 மீட்டர் எடுக்கிறேன். இதை வந்து கவனமா பார்த்து கட் பண்ணிக்கோங்க. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இதே மாதிரி எல்லா கார்ட்ஸையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நாட் எப்படி போடுறதுங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப வந்து எல்லா கார்ட்ஸையும் நான் வந்து கட் பண்ணிட்டேன். மொத்தம் வந்து 56 கார்ட்ஸ் வந்து இதுல இருக்கு. இதுல 28, இதுல 28, 56 கார்ட்ஸ் இருக்கு. இனி வந்து ஸ்கொயர் நாட் போடலாம். ஸ்கொயர் நாட் எப்படி போடுறதுன்னு ஆல்ரெடி நிறைய வீடியோக்களே சொல்லியிருக்கேன். இதுலயும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ரெட் கலர்ல ஸ்கொயர் நாட் போட்டு வச்சுக்கலாம். ஸ்கொயர் நாட் போடுறதுக்காக 2 கார்டு எடுத்துக்கலாம். 2 கார்டு எடுத்துட்டு ஈக்குவலா மடிச்சுக்கலாம். ஈக்குவலா மடிச்சிட்டு சென்டர் பாயிண்ட் இருக்கு பாருங்க, அந்த சென்டர் பாயிண்ட புடிச்சிட்டு இந்த மாதிரி பிளஸ் மாதிரி வச்சுக்கலாம். பிளஸ் மாதிரி வச்சுட்டு இந்த பக்கம் இருக்கிற கார்டை தூக்கி கீழே வச்சுட்டு இந்த மாதிரி நீங்க அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப வந்து 4 கார்டு வந்து இதுல இருக்கு. இதை வந்து நீங்க பின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லது. அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடு இருக்கிற கார்டை தூக்கி இந்த மாதிரி வைக்கலாம். இந்த 3 கார்ட்ஸுக்கும் மேல வைக்கலாம். அதுக்கப்புறமா ரைட் சைட்ல லாஸ்ட் இருக்கிற இந்த கார்டை எடுத்துட்டு இந்த கார்டுக்கு மேல வச்சு பின்பக்கமா எடுத்துட்டு போய் இந்த லூப் வழியா வெளியே எடுக்கணும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் என்னன்னா ரைட் சைடு இருக்கிற இந்த கார்டை தூக்கி நீங்க வந்து இந்த 3 கார்டுக்கு மேல வைக்கணும். 3 கார்டுக்கு மேல வச்சுட்டு லெஃப்ட் சைட்ல லாஸ்ட் இருக்க கார்டை வந்து மேல எடுத்துட்டு பின்பக்கமா கொண்டு போய் இந்த லூப் வழியா வெளியே எடுக்கணும். இனி வந்து இந்த நாட் வந்து இழுத்து டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஸ்கொயர் நாட் கிடைச்சிருச்சு. இதே மாதிரி சேம் கலர் 2 கார்ட்ஸ் எடுத்துட்டு நீங்க நாட் போடணும். எல்லா கார்ட்ஸ்லயும் நாட் போட்டு வச்சுக்கோங்க.
மொத்தம் வந்து ஆரஞ்சு கலர்ல 14 நாட்ஸும் ரெட் கலர்ல 14 நாட்ஸும் நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு வந்து இந்த மெத்தட் டிஃபிகல்ட்டா இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு மெத்தடும் காட்டுறேன். 2 கார்டை எடுத்துட்டு ஈக்குவலா மடிச்சுட்டு இந்த மாதிரி கையில பக்கம் பக்கம் வச்சுக்கோங்க. ரெண்டையும் சேர்த்து கெட்டியா பிடிச்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இதுல பாத்தீங்கன்னா 4 கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுல லெஃப்ட் சைடு இருக்கிற கார்டை தூக்கி இந்த மாதிரி மேல வச்சுட்டு ரைட் சைட்ல இருக்கிற கார்டை அதுக்கு மேல எடுத்துட்டு பின்பக்கமா எடுத்துட்டு போய் லூப் வழியா வெளியே எடுத்துடணும். அதுக்கப்புறமா ரைட் சைடு இருக்கிற கார்டை மேல வச்சுட்டு லெஃப்ட் சைடு இருக்கிற கார்டை மேல எடுத்து பின்பக்கமா கொண்டு போய் ரைட் சைடு இருக்கிற லூப் வழியா வெளியே எடுத்துடணும். இப்ப நாட்டை டைட் பண்ணிக்கணும். இது வந்து இன்னொரு மெத்தட். உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து ஈஸியா இருக்கோ அதை வந்து நீங்க போட்டுக்கோங்க. அது எல்லா நாட்ஸையும் போட்ட பின்னாடி ஜாயின் பண்றத பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? இப்ப வந்து எல்லா நாட்ஸும் போட்டு முடிச்சாச்சு. இனி வந்து எப்படி ஜாயின் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். 2 நாட் எடுத்துக்கலாம். ஆரஞ்சு கலர்ல ஒரு நாட்டும் ரெட் கலர்ல ஒரு நாட்டும் எடுத்துக்கலாம். ரெண்டையும் பக்கம் பக்கம் வச்சு இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா பின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நாட் வந்து போட முடியும். இல்லைன்னா வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். நீங்க பின் பண்ண முடியல அப்படின்னா எக்ஸாம் பேட் இருக்கு பாருங்க, அதுல நீங்க வந்து பிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏதோ ஒண்ணுல பிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் போட முடியும். இப்ப பாருங்க, ரெண்டையும் பக்கம் பக்கம் வச்சா மொத்தம் வந்து 8 கார்ட்ஸ் இதுல இருக்கு. இதுல வந்து லெஃப்ட் சைட்ல இருக்க 2 கார்டை செப்பரேட்டா வச்சிடலாம், ரைட்ல இருக்க 2 கார்டை செப்பரேட்டா வச்சிடலாம். சென்டர்ல வந்து 4 கார்டு இருக்கு. ஆரஞ்சு கலர்ல 2, ரெட் கலர்ல 2 இருக்கு. இப்ப இதுல நீங்க சேம் அதே ஸ்கொயர் நாட் தான் போட போறீங்க. லெஃப்ட் சைடு இருக்கிற கார்டை ஃபர்ஸ்ட் தூக்கி வச்சுட்டு ரைட் சைடு இருக்கிற கார்டை பின் பக்கமா எடுத்துட்டு போய் லூப் வழியா வெளியே எடுக்கணும். அதுக்கப்புறமா ரைட் சைடு இருக்கிற கார்டை மேல வச்சுட்டு லெஃப்ட் சைடு இருக்கிற கார்டை பின் பக்கமா எடுத்துட்டு போய் லூப் வழியா வெளியே எடுத்து டைட் பண்ணும். டைட் பண்ணும்போது நீங்க பின் பண்ணி இருக்கிறத கழட்டிட்டு தான் டைட் பண்ணும். அப்பதான் வந்து உங்களால வந்து டைட் பண்ண முடியும். ஓகேவா? இல்லைன்னா டைட் பண்ண முடியாது. இந்த மாதிரி எல்லா நாட்ஸையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு ஆரஞ்சு கலர், ஒரு ரெட் கலர், இந்த மாதிரி மாத்தி மாத்தி நீங்க ஜாயின் பண்ணணும். அப்பதான் வந்து நமக்கு டிசைன் சரியா வரும். நீங்க ஜாயின் பண்ணி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிருங்க. ஜாயின் பண்ணிட்டு நான் காட்டுறேன். இன்னொரு நாட் ஜாயின் பண்றதையும் உங்களுக்கு காட்டுறேன். நீங்க வந்து கவனமா பாருங்க. இப்ப பாருங்க, எல்லா நாட்ஸையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். மொத்தம் வந்து 28 நாட்ஸ் இருந்துச்சு இல்லையா, 28 நாட்ஸையும் ஜாயின் பண்ணிருக்கேன். என்ன மாதிரி ஜாயின் பண்ணிருக்கேன்னு பாருங்க. ஒரு ஆரஞ்சு, ஒரு ரெட், ஒரு ஆரஞ்சு, ஒரு ரெட், இந்த மாதிரி தான் நான் ஜாயின் பண்ணிருக்கேன். நீங்க வந்து வேற பேட்டர்ன்ல ஜாயின் பண்ணக்கூடாது. இதே பேட்டர்ன்ல ஜாயின் பண்ணிட்டு வாங்க. மொத்தம் வந்து லைனா ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா நாட்ஸும் நல்லா டைட்டா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். இனி வந்து இத வந்து ஸ்டார்டிங்கையும் எண்டிங்கையும் எப்படி ஜாயின் பண்றதுங்கிறது பார்க்கலாம். இந்த மாதிரி ரெண்டையும் பக்கம் பக்கம் வச்சுட்டு இதுலயும் அதே போல 4 கார்ட்ஸ் மட்டும் எடுத்துட்டு சென்டர்ல இருக்க 4 கார்ட்ஸ், ரைட் சைட்ல 2 கார்டு, லெஃப்ட் சைட்ல 2 கார்டு, 4 கார்டு எடுத்துட்டு இதுலயும் ஸ்கொயர் நாட் போட்டுடலாம். சேம் அதே மாதிரிதான். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு எடுத்து வைக்கணும், ரைட் சைட்ல வந்து எடுத்து அதை பின்பக்கமா எடுத்துட்டு வரணும். அதே மாதிரி ரைட் சைடு எடுத்து இந்த மாதிரி மேல வச்சுட்டு லெஃப்ட் சைடு இருக்கிற கார்டை லூப் வழியா வெளியே எடுத்துட்டு நாட் டைட் பண்ணிடணும். இப்ப பாருங்க, ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம வந்து பிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா அகலமா இருக்கு பாருங்க. இதுதான் வந்து உங்களுக்கு லென்த். நீங்க போன் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே கரெக்டா இருக்கும். இதனுடைய நீளம் பாத்தீங்கன்னா நல்லா அகலமாவே இருக்கும். இனி வந்து நம்ம வந்து ஃபுல்லா கீழே போட்டு வர வேண்டியதுதான். அது எப்படி போடுறது அப்படிங்கறது இப்ப பாக்கலாம். இனி வந்து அடுத்த லைன் போட்டு வரலாம். அடுத்த லைனும் ஸ்கொயர் நாட் தான் போட போறோம். ஏன் அப்படின்னா மேல வந்து 2 லைன் வந்து ஸ்கொயர் நாட் போட்டிருக்கோம், அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காது. கீழேயும் ஒரு லைன் வந்து நம்ம ஸ்கொயர் நாட் போட்டோம் அப்படின்னா மேல வந்து நமக்கு நல்ல ஸ்ட்ராங் கிடைச்சிடும். அதனால 3rd லைனும் வந்து ஸ்கொயர் நாட் வந்து போட்டுடலாம். இப்ப ஃபர்ஸ்ட் லைன் பாத்தீங்கன்னா ரெட், ஆரஞ்சு சிங்கிள் கலர்ல இருக்கு.
செகண்ட் லைன்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிக்ஸ்டு கலர்ல நாட் இருக்கு. இனி தேர்ட் லைன்ல நம்ம வந்து சிங்கிள் கலர்ல நாட் போட போறோம். ஏன் அப்படின்னா 2 நாட்ஸ்க்கும் இடையில நம்ம நாட் போட போறோம். சேம் நம்ம கூடைகள்ல போடுற மாதிரியே தான் இதுல வந்து நம்ம ரெண்டுக்கும் இடையில நாட் போடணும். நான் வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நான் ஃபுல்லா ரவுண்ட் ஷேப்ல வச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்க வந்து எதுலயாவது பிக்ஸ் பண்ணிக்கிட்டு போட ஆரம்பிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். இப்ப பாருங்க ரெண்டு நாட்ஸுக்கும் இடையில வந்து இந்த ரெட் கலர் கார்ட்ஸ் இருக்கு. இதுல இருந்து 4 கார்டு எடுத்துட்டு ஸ்கொயர் நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரிதான் எல்லா 2 நாட்ஸுக்கு இடையில வந்து நீங்க வந்து நாட் போட்டு வரணும். சிங்கிள் கலர்ல தான் நமக்கு நாட் வரும். ஓகேவா? இதே மாதிரி சிங்கிள் கலர்ல ஃபுல்லா நாட்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க. இதுதான் வந்து தேர்ட் ரோ போட்டு முடிச்சிட்டு அடுத்த லைன்ல வந்து நம்ம பைப்பிங் நாட் வந்து போட்டு வரலாம். இப்ப வந்து ஒரு சுற்று வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். நீங்க வந்து 2 ஓரத்துலயும் ரிங் வந்து கோர்த்துக்கோங்க. அப்பதான் வந்து ஹேண்டில் போடும்போது ஈஸியா இருக்கும். கோர்த்துட்டு சிம்பிளா ஒரு சும்மா நாட் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்த லைன்ல வந்து அது ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 சைடும் போட்டு வச்ச பின்னாடி நம்ம பைப்பிங் போட ஆரம்பிக்கலாம். இப்ப வந்து இந்த பேக்ல பைப்பிங் நாட்ஸ் போட்டு இந்த பேக் வந்து நம்ம போடலாம். எப்படி பைப்பிங் நாட்ஸ் போடுறதுங்கறத கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன், கவனமா பாருங்க. இப்ப வந்து ஒவ்வொரு நாட்ஸ்லயும் 4 கார்ட்ஸ் இருக்கு. இப்ப இந்த 2 நாட்டையும் எடுத்துக்கிட்டு ஒரு 2 ஆரஞ்சு 2 ரெட் கலர் கார்டை மட்டும் எடுத்துக்கலாம். இது வந்து பக்கம் இருக்கணும். இதுல வந்து நம்ம வந்து நாட் போட போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ரைட் சைட்ல தான் நாட் போட போறோம். ஓகேவா? அதனால ஆரஞ்சு கலர் கார்டை எடுத்துட்டு ரைட் சைட்ல இருக்க ரெட் கலர் கார்டை இதுக்கு மேல சுத்தி பைப்பிங் போடணும். ஆரஞ்சு கலர் கார்டை வந்து ரைட் ஹேண்ட்ல புடிச்சுக்கணும். ரைட் ஹேண்ட்ல புடிச்சிட்டு ரெட் கலர் கார்டை அதுக்கு மேல சுத்தி இந்த மாதிரி எடுக்கணும். 2 தடவை வந்து இந்த மாதிரி போடணும். அதுதான் வந்து ஒரு பைப்பிங் நாட் அப்படின்னு சொல்றது. இப்ப 2 தடவை இந்த மாதிரி சுத்தி எடுத்த பின்னாடி அடுத்து இன்னொரு ரெட் கலர் கார்டு இருக்கு இல்லையா, அதையும் இதே மாதிரி சுத்தி எடுக்கணும். இதையும் 2 டைம்ஸ் வந்து எடுக்கணும். இப்ப வந்து ஒரு லைன் பைப்பிங் போட்டாச்சு. அடுத்து வந்து இன்னொரு ஆரஞ்சு கலர் கார்டு இருக்கு இல்லையா, அதுலயும் சேம் இதே ரெட் கலர் கார்டால சுத்தி பைப்பிங் போடணும். இதே மாதிரி 2 பைப்பிங் போட்டு முடிச்சிருங்க. பாருங்க, இப்ப வந்து லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடுக்கு இந்த பைப்பிங் வருது. இதுதான் வந்து பைப்பிங் நாட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்க வந்து இடது பக்கம் இருந்து வலது பக்கம் பைப்பிங் வரணும் அப்படின்னா ரைட் ஹேண்ட்ல புடிச்சுக்கணும். இனி வந்து இடது பக்கம் இருந்து வலது பக்கம் இருந்து இடது பக்கத்துக்கு நம்ம வந்து பைப்பிங் போடலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து அடுத்து இருக்கிற 2 ஆரஞ்சு கலர் கார்டை எடுத்துக்கலாம். அந்த ஆரஞ்சு கலர் கார்டுல வந்து மேல இருக்கிற கார்டை வந்து இடது கையால புடிச்சுக்கலாம். ஓகேவா? இடது கையால புடிச்சிட்டு அதுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கிற இந்த ரெட் கலர் 2 கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுல வந்து இதுக்கு மேல பைப்பிங் போடலாம். சேம் இதே மாதிரிதான் நம்ம வந்து ஆரஞ்சு கலர் கார்டை இடது கையில பிடிக்கணும், வலது கையில ரெட் கலர் கார்டை எடுத்து சுத்தி பைப்பிங் போடணும். ஒவ்வொரு பைப்பிங்கும் 2 டைம்ஸ் போடணும். இதே மாதிரி 2 பைப்பிங் 2 ரெட் கலர் கார்ட்ல போட்டுருங்க. போட்ட பின்னாடி அடுத்து கீழே இருக்கிற இன்னொரு ஆரஞ்சு கலர் கார்டையும் இடது கையில புடிச்சிட்டு நம்ம ரெட் கலர் கார்டால பைப்பிங் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்ப பாருங்க, நமக்கு வந்து 2 சைட்லயும் 2 பைப்பிங் வந்து கிடைச்சிருச்சு. இனி வந்து கீழே வந்து நமக்கு வந்து ரெட் கலர் கார்டு வந்து 4 கார்டு இருக்கு. இதுல வந்து ஒரு ஸ்கொயர் நாட் போட்டுக்கலாம்.
ஸ்கொயர் நாட் வந்து நம்ம எப்போதும் போடுற வழக்கமான ஸ்கொயர் நாட் தான், எந்த சேஞ்சஸும் இல்லை. நல்லா டைட்டா போட்டு முடிச்சுக்கோங்க. இது வந்து நம்ம ஒரு டிசைன் வந்து போட்டு முடிச்சாச்சு. இனி அடுத்து இருக்கிற ஆரஞ்சு கலர் கார்ட்ஸ்ல நம்ம சேம் இதே மாதிரி பைப்பிங் போடணும். அடுத்து பாருங்க 4 ஆரஞ்சு கலர் இருக்கு. ரெண்டு ஆரஞ்சு கலர் வந்து ரைட் சைடு போகணும், 2 ஆரஞ்சு கலர் லெஃப்ட் சைடு போகணும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த டிசைன் போட போறோம். ரைட் சைடு போடுற ஆரஞ்சு கலர் கார்டு எடுத்துட்டு ரைட் ஹேண்ட்ல வச்சுட்டு நீங்க வந்து ரெட் கலர் கார்டால பைப்பிங் போடணும். அந்த மாதிரி அந்த இடத்துல 2 பைப்பிங் போடணும். ரைட் சைடு போடும்போது ரைட் ஹேண்ட்ல புடிச்சுக்கணும், லெஃப்ட் சைடு போடும்போது லெஃப்ட் ஹேண்டால புடிச்சுக்கணும். இதை வந்து எப்போதும் மறந்துடாதீங்க. இதே மாதிரி சுற்றிலும் போட்டுவாங்க. நம்ம வந்து ரிங் கோர்த்திருக்கோம் இல்லையா, அந்த இடத்துலயும் இதே மாதிரி போட்டு வந்துருங்க. நமக்கு வந்து ரிங் வந்து பிக்ஸ் ஆயிடும். ஓகேவா? இதே மாதிரி ஃபுல் ரவுண்டும் போட்டுவாங்க. நான் வந்து போட்டுட்டு காட்டுறேன். இந்த மாதிரி 2 சைட்லயும் 2 பைப்பிங் போட்ட பின்னாடி கீழே வந்து ஸ்கொயர் நாட் வந்து ஒன்று போட்டுடணும். அதே மாதிரி எல்லா இடத்துலயும் போட்டுவாங்க. ஆரஞ்சு கலர் 4 கார்டு சேரும் பாருங்க, அந்த இடத்துலயும் ஒரு ஸ்கொயர் நாட் போட்டுருங்க. அப்படி போடும்போது நமக்கு வந்து ஒரு சுற்று ஃபுல்லாவே ஒரு ஸ்கொயர் நாட் வந்து ஆரஞ்சு கலரும் ஒரு ஸ்கொயர் நாட் வந்து ரெட் கலரும் கிடைக்கும். இந்த சுற்று ஃபுல்லாவே இந்த மாதிரி தான் கிடைக்கும். பாருங்க, நான் இந்த மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். எல்லா இடத்துலயும் ஒரு ஆரஞ்சு கலர் நாட் ஒரு ரெட் கலர் நாட் கிடைச்சிருக்கு. இனி அடுத்த லைனும் இதே மாதிரி நம்ம போட்டு வரலாம். அடுத்த லைனும் இதே மாதிரி 2 பைப்பிங் போட்டு வரணும். ஆரஞ்சு கலர் கார்டு மேல ரெட் கலர் கார்டை சுத்தி நீங்க வந்து பைப்பிங் போட்டு வரணும். வேற எந்த சேஞ்சஸும் இல்ல. ஆரஞ்சு கலர் கார்டு வந்து ரைட் சைடு போடணும் அப்படின்னா ரைட் சைடு வந்து புடிச்சிட்டு நீங்க வந்து ரெட் கலர் கார்டை அதுக்கு மேல சுத்தி பைப்பிங் போடணும். ரைட் சைடு போடும்போது ரைட் சைடு வந்து நம்ம புடிச்சுக்கணும், லெஃப்ட் சைடு போடும்போது லெஃப்ட் ஹேண்டால புடிச்சுக்கணும். 2 ரெட் கலர் கார்டையும் அதுக்கு மேல சுத்தி பைப்பிங் போடணும். ஓகேவா? இதே மாதிரி ஃபுல்லா போட்டுவாங்க. இந்த மாதிரி 3 லைன்ஸ் போட்டுவாங்க. நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோலயும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி காட்டுறேன், பாத்துக்கோங்க. இந்த மாதிரி பைப்பிங் போட்ட பின்னாடி நம்ம ஏற்கனவே போட்ட மாதிரியே ரெட் கலர்ல ஒரு ஸ்கொயர் நாட்டும் ஆரஞ்சு கலர்ல ஒரு ஸ்கொயர் நாட்டும் போட்டுருங்க. இந்த லைன் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். அதுக்கப்புறம் அடுத்த லைனும் இதே மாதிரியே போட்டுவாங்க. 3 லைன்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்க போட்டு வரணும். 3 லைன்ஸ்ங்கிற சொல்றதை விட டிசைன் வந்து இந்த மாதிரி நீங்க வந்து போட்டு வரணும். 3 டைம்ஸ் வந்து வரணும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து மீதம் இருக்க பார்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு பேஸ் வந்து போடலாம். பேஸ் வந்து இந்த பேக்ல வந்து ரொம்பவே முக்கியமான பார்ட். அதனால இன்னும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோட லென்த் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் வீடியோல வந்து பேஸ் வந்து எப்படி போடுறதுங்கிறத கிளியரா சொல்றேன். அதனால கண்டினியூஸா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.